சென்செக்ஸ் நிஃப்டி இரண்டுமே பெரிய அளவில் விழுந்திருக்கு. ஸோ இனிமேல் மார்க்கெட் எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ணும்? எஃப்ஐஐஸில் யார் மிச்சம் மீதி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போயிடுச்சு. ஒரு நாளைக்கு 100 பாயிண்ட்டு 200 பாயிண்ட் ஏறினா அது மார்க்கெட் ஏற்றமே அது இல்லை. ஆனால் லாங் டேர்ம் பேசிஸ் ஒரு 10 நாள் ஏறும், 10 நாள் இறங்கும், இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தான் போயிட்டு இருக்க போது மார்க்கெட்டை நாம் அட்ராக்டிவாக ஆக்காத வரைக்கும் எஃப்ஐஐஸ் மறுபடியும் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மார்க்கெட்டு எதிர்பார்த்த அளவுக்கு ஏறுறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. மெர்சிடஸ் பென்ஸ்லேருந்து சொல்லிட்டாங்க, பிஎம்டபிள்யூலேருந்து சொல்லிட்டாங்க, ஆடிலேருந்து சொல்லிட்டாங்க விலையை எதுவும் குறைக்க மாட்டோம். இதனால எங்கள் ப்ராஃபிட்டு குறைச்சி தான் நாங்கள் அதை இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். இங்கே அதை அட்ராக்டிவாக ஆக்குறது. ஆனால் இப்போ இந்த டேக்ஸ் குறைச்சதுனால உங்களுக்கு எந்த விதமான ஒரு அட்வான்டேஜும் வராது அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. ஸோ நெட் எஃபெக்ட் ஆஃப் இண்டோ யூரோப்பியன் ட்ரேட் டீல் இஸ் 0. இப்போ ஓவரால் பட்ஜெட் பாசிட்டிவா நெகட்டிவா? நிறைய பேர் பாசிட்டிவாக எதிர்பார்த்தாங்க. ஒரு எஸ்டிடியில் அட்லீஸ்ட் ஒரு மைனர் சேஞ்ச் செஞ்சுருந்தா நார்மல் பப்ளிக் வாங்குகிற இன்வெஸ்டர்ஸ் வாங்குகிற மணிக்கு எஸ்டிடி குறைச்சிருந்தா அட்லீஸ்ட் ஃபுல்லாக வேணாம்ப்பா, அட்லீஸ்ட் அதில் ஒரு பாதி. அதே மாதிரி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அதில் ஒரு 5% குறைச்சிருக்கலாம், ஷார்ட் டேர்மில் ஒரு 5% குறைச்சிருக்கலாம். இதெல்லாம் தந்திருந்தால் இன்றைக்கி மார்க்கெட் எங்கேயும் போயிடும். 140 கோடி மக்கள் இருக்காங்க, அதில் 135 கோடி மக்களுக்கான பட்ஜெட் இது இல்லை. வெறும் அந்த 5 crores பாக்கி இருக்கிற 5 crores தட் டு கார்பரேட்ஸ், பிஸ்னஸ் பீப்புள், ஃபார்மாவில் இருக்கிறவங்க, ஐடியில் இருக்கிறவங்க, என்ஆர்ஐஸ், இவங்களுக்கான பட்ஜெட்டு தான் இதுவே ஒழிய இட்ஸ் நாட் அ பட்ஜெட் ஃபார் தி ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ மேட்டர்ஸ். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எக்கனாமிஸ்ட் ராஜேஷ் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே சார். சார் 2026 பட்ஜெட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஜிஎஸ்டி 2.0 வந்துருச்சு, ரேட் கட் வந்துருச்சு, டாக்ஸ் ரிலீஃப்மே ஓரளவுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பட்ஜெட் செக்டாருக்கு எவ்வளோ அலோகேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஸோ சென்செக்ஸ் நிஃப்டி இரண்டுமே பெரிய அளவில் விழுந்திருக்கு. ஸோ இனிமேல் மார்க்கெட் எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ண போகுது? எஃப்ஐஐஸில் யார் மிச்சம் மீதி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போயிடுச்சு. எஸ்டிடி அந்த எக்ஸ்பென்சஸ்ஸு இது எல்லாம் போக எஸ்டிடி எக்ஸ்பென்ஸு ப்ளஸ் டாலர் இந்தியன் ருப்பி ரேட்டு இது எல்லாத்தையுமே அவங்க கால்குலேட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஆக்சுவல் ரிட்டர்ன் என்னன்னு பார்த்தாங்கன்னா யூஎஸோட பாண்டு ஈல்டுக்கும் இதுக்கும் வித்தியாசமே இருக்காது. எஃப்ஐஐஸ் என்னென்னு நினைக்கிறாங்கன்னா, நான் எதுக்கு யூட்டர்ன்லாம் போட்டு டேபிளை உடச்சி இந்த 4.5% நான் இங்கே வாங்குறதுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி நான் இங்கே வாங்குறதுக்கு நான் அதுக்கு அங்கேயே பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நிம்மதியாக இருப்பேன்னு நினச்சிட்டு இருந்தேன். சின்ன எதிர்பார்ப்பு இருந்தது எஸ்டிடியில் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் குறைப்பாங்களா அப்படின்னு சொல்லி. பட் இட்ஸ் நோ. எஸ்டிடியை ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் எஃப்ஐஐஸை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வாங்கி வச்சிருக்க ஸ்டாக்ஸுக்கு இந்த பக்கம் ரேட்டு குறைஞ்சாலோ இல்லை ஏறினாலோ அந்த லாஸை குறைக்கிறதுக்காக ஹெட்ஜிங் மாதிரி தே வில் யூஸ் தி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். இப்போ அதுக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆனதுனால எஸ்டிடி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை என்னதான் நான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ஸ்பெக்குலேஷன் பண்ணுறத டிஸ்கரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக அஃபெக்ட் ஆகிறது எஃப்ஐஐஸ் தான். ஏன்னா அவங்க வாங்குற ஒவ்வொரு ஷேருக்கும் இந்த பக்கம் அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஃபியூச்சரோ ஒரு ஆப்ஷனோ அவங்க வாங்கி வைப்பாங்க. அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஷேர் வாங்குறதுலையும் எஸ்டிடி, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லையும் இப்போ இன்க்ரீஸிங்காக எஸ்டிடி. வி ஹாவ் மேட் தி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் நான் அட்ராக்டிவ் ஃபார் தி எஃப்ஐஐஸ். இப்போது இதுக்கப்புறம் எஃப்ஐஐஸ் அடிக்கடி நீங்கள் வெளியே போகிறத பார்க்கலாம். இனிமேல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தே வில் இப்போ போயிடுவாங்க. அடுத்து இப்போது யுஎஸில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட ஆதரவாளர் தான் இப்போ ஹெட்டோட சேராக இப்போ அப்பாயிண்ட் ஆகிருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அங்கே குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையறதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற ட்ரெஷரி ஈல்டை நாம் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தான் எஃப்ஐஐஸ் இங்கேருந்து அதிகமாக பணத்தை எடுக்க ஆரம்பிப்பாங்க. இனிமேல் அடுத்த ஃபெட்ரேட் மீட்டிங் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா எஃப்ஐஐயோட பணமும் போயிடும். அடுத்து இந்த கவர்மெண்ட் மாறுற வரைக்குமோ இல்லை வேறு ஏதாவது எஸ்டிடி பற்றி நியூ பாலிசி வர்ற வரைக்குமோ
இல்லாட்டி இன்னொரு 5-6 வருஷத்துக்கோ இல்ல ஒரு 10 வருஷத்துக்கோ இதுக்கு முன்னாடி ஜப்பான் மார்க்கெட் எப்படி இருந்துச்சோ ஸ்டாக் மார்க்கெட்டு ஃப்ளாட்டா அதே மாதிரி தான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டும் இருக்க போகுது. ஒரு நாளைக்கு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் எல்லாம் ஏறினா அது மார்க்கெட் ஏத்தமே அது இல்ல. ஆன் அ லாங் டர்ம் பேசிஸ் ஒரு 10 நாள் ஏறும் 10 நாள் இறங்கும் இந்த மாதிரி ஃப்ளாட்டா தான் போயிட்டு இருக்க போது மார்க்கெட். ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் மார்க்கெட்டை நாம் அட்ராக்டிவா ஆக்காத வரைக்கும் எஃப்ஐஐஸ் வந்து மறுபடியும் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மார்க்கெட்டு எதிர்பார்த்த அளவுக்கு ஏறுறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. ஓகே. நம்ம ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பேசும்போது கூட, இனிமேல் நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வந்து மார்க்கெட் தான். இனிமேல் வந்து மார்க்கெட் தான் நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸ்க்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு பேசியிருந்தோம். பட் பட்ஜெட்ல வந்து அதுக்கான எந்த பாசிட்டிவ் சிக்னலுமே கிடையாது. ஆமா. பட் நம்ம மதர் ஆஃப் ஆல் இந்தியா ஆல் டீல்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இண்டோ யூரோப்பியன் டீல்ஸ். ஸோ இதனால வந்து விலைவாசி வந்து 90% மேல வந்து விலைவாசி வந்து குறையறதா, நிறைய பொருட்களுக்கு விலைவாசி குறையறதா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதனால எஃப்ஐஎஸ் அட்ராக்ட் ஆகி வரமாட்டாங்களா சார்? இண்டோ யூரோப்பியன் ட்ரேட் டீல பார்த்தீங்கன்னா, அதுல மெஜாரிட்டி அங்கேருந்து இம்போர்ட் ஆகுற குட்ஸ் தான். இப்போ சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஃபோக்கஸ் வாஸ் டன் ஆன் கார்ஸ். மத்தபடி யூரோப்லேருந்து இந்தியாவுக்கு வர்ற பொருள்னு பார்த்தீங்கன்னா, அத்தியாவசியமான பொருள் எதுவுமே இல்ல. மேனுஃபேக்சரிங்கும் அந்த மாரி பண்றாங்களா? இல்ல. அங்கேருந்து அதிகமா வர்றது பார்த்தீங்கன்னா, கேட்ஜெட்ஸு, பைக்ஸு, கார்ஸ். பைக்ஸ் அண்ட் கார்ஸ்ல என்னதான் இவங்க இம்போர்ட் டியூட்டிய குறைச்சாலும், என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். பைக்ஸ் அண்ட் கார்ஸ்ல ஃபாரின்லேருந்து யூரோப்லேருந்து வர்றது 2 விதமான ஒன்று. ஒன்று கம்ப்ளீட்லி நாக் டவுன் சிகேடி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ட் பை பார்ட்டா வரும், பார்சலா வரும். இங்க இருக்கிற ஃபேக்டரியில அசம்பிள் பண்ணுவாங்க. அதுக்கு கம்பேரிட்டிவ்லி டியூட்டி வந்து கம்மி. ஏன்னா நீ அங்கேருந்து பார்ட்டை எடுத்துட்டு வந்து நம்ம நாட்டில் நீ அசம்பிள் பண்றதுனால அங்க ஒரு ஃபேக்டரி கட்டுற, நிறைய பேருக்கு வேலை தர, அதனால என் எக்கனாமி ஏதோ ஓரளவுக்கு வளருது அப்படிங்கிறதுனால இதுக்கு டேக்ஸ் கம்மி சிகேடிக்கு. இன்னொன்று இருக்கு சிபியு, கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் காராக இருக்கட்டும், வேற ஏதாவது லக்ஸரி காரில் ஹை செக்மெண்ட் கார்ஸ் எல்லாமே அங்கே செஞ்சு அப்படியே காராக வரும். அந்த மாதிரி நடக்கும் பொழுது என்ன ஆகும்னா அதுக்கு தான் இந்த 110% டேக்ஸ் இருந்தது. இப்போ ஆல்ரெடி இங்க நிறைய மெஜாரிட்டி ஆஃப் த கார்ஸ் ஹோல்டு 95% ஆஃப் த லக்ஸரி கார்ஸ் சோல்டு இன் இந்தியா தே ஆர் ஆல் சிகேடி பார்ட்டா வந்து இங்க அசம்பிள் பண்றாங்க. ஸோ அதுக்கு எந்த விதமான ஒரு இன்க்ரீஸுமே அதுக்கு வராது. அதனால மக்கள் வாங்கும்போது ஒரு லக்ஸரி கார்ல ஒரு 2 லட்சம் 3 லட்சம் தான் அவங்களால ஒரு லாபமே பார்க்க முடியும். சிபியு வந்து ரொம்ப மினிமல் பர்சன்டேஜ் தான், கம்ப்ளீட்லி பில்டிங் யூனிட். அது வந்து ரொம்ப மினிமல் பர்சன்டேஜ். அதுக்கும் மெர்சிடஸ் பென்ஸ்லேருந்து சொல்லிட்டாங்க, பிஎம்டபிள்யூலேருந்து சொல்லிட்டாங்க, ஆடிலேருந்து சொல்லிட்டாங்க, விலையை எதுவும் குறைக்க மாட்டோம். இதனால எங்கள் ப்ராஃபிட்டு குறைச்சி தான் நாங்கள் அதை இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம், இங்கே அதை அட்ராக்டிவாக ஆக்கிறதுக்கு. ஆனால் இப்போ இந்த டேக்ஸ் குறைச்சதுனால உங்களுக்கு எந்த விதமான ஒரு அட்வான்டேஜும் வராது அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. ஸோ நெட் எஃபெக்ட் ஆஃப் இண்டோ யூரோப்பியன் ட்ரேட் டீல் இஸ் 0. ஓகே, இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற பொருளுக்கு அங்கே அட்வான்டேஜ். ஓகேவா, இந்தியாவிலேருந்து என்னென்ன எக்ஸ்போர்ட் ஆகுதோ யூரோப்புக்கு அதுக்கெல்லாம் அட்வான்டேஜ், எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு அட்வான்டேஜ். இம்போர்ட் பண்ணி நம்ம மக்கள் வாங்குற பொருளுக்கு எந்த விதமான அட்வான்டேஜும் கிடையாது, நம்பர் 1. ரெண்டாவது, இது ஏன் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொன்னால், இதில் லிஸ்டட் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோமொபைல் காம்பனன்ட் தயாரிக்கிற கம்பெனிஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறுவனங்கள் மார்க்கெட்டில் லிஸ்டாக இருந்தால் ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி ஃபாரின்லேருந்து வர்றதுல ஒன்று பாக்ஸாக அங்கேருந்து வந்து இங்கே அசம்பிள் பண்ணுறதும் அங்கே தான் ஃபுல்லாக மேனுஃபேக்சர் ஆகி வரும். இந்தியன் காம்பனன்ட்ஸ் லோக்கலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். அதனால் இந்த இண்டோ யூரோப்பியன் ட்ரேட் டீல் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா வெரி நெக்லிஜிபிள் பர்சன்டேஜ் தான். அந்த ட்ரேட் டீல் வந்தப்பையும் இங்கே எல்லாமே பிஎம்டபிள்யூ கார் சீப்பு, பென்ஸு கார் சீப்பு, ஆடி கார் சீப்பு, ரோல்ஸ் ராய்ஸ் கார் சீப்புன்னு தான் சொல்கிறாங்களே தவிர அடித்தட்டு மக்களுக்கு, உங்களுக்கும் எனக்கும் உள்ள நார்மல் மிடில் கிளாஸ் மக்களுக்கு, ஒரு சேலரி கிளாஸுக்கு வாட் இஸ் தி அட்வான்டேஜ்? ஜிஎஸ்டி 2.0 வந்தது, பட் அதனால் என்ன அட்வான்டேஜ்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு 2 மாதம் அந்த எலெக்ஷன் வரைக்கும் எல்லாருமே ரேட்டு குறைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 18% குறைச்சாங்க. அதுக்கப்புறம் 2 மாதத்தில் எலெக்ஷன் முடிஞ்சதும் அகைன் ஏறிடுச்சு. இதுக்கு முன்னாடி விற்றதை விட இப்போ அதிகமாக விற்குது ப்ரீமியம்.
ப்ரீமியம் இப்போ அதிகமாயிடுச்சு. ஸோ ஜிஎஸ்டி 2.0 எந்த அளவுக்கு மக்களுக்கு அட்வான்டேஜாக இருந்ததோ விச் மீன்ஸ் 0, அதே தான் இண்டோ யூரோப்பியன் ட்ரேட் டீலும். இப்போ ட்ரம்ப்போட டாரிஃப்னால பெருசா பாதிக்கப்பட்டது ஃபார்மா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இது எல்லாமே. ஸோ ஃபார்மாக்கு கிட்டத்தட்ட 40,000 crore வந்து அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் ஃபார்மா செக்டர் பூம் ஆகிறதுக்கு சான்ஸ் எதுவும் இருக்கு? ஃபார்மா வந்து இனிமே நியூ, அதாவது புதுசா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி வர்றதுக்கு தான் 40,000 crores. அது 5 வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 8,000 கோடி விச் இஸ் நத்திங். இது எல்லாமே இவங்க இப்போதான் பாலிசியை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 1லேருந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணி ப்ராஜெக்ட் போய் அவங்க எல்லாத்தையும் செட்ரைட் பண்ணுறதுக்கே 2 வருஷம் ஆகிடும். ஓகே, ஃபஸ்ட்டு 2 வருஷம் 8,000 கோடி 16,000 கோடி செட்டப்புக்கே செலவாயிடும். பாக்கி இருக்கிற 24,000 crores தான் அது நம்ம ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் நம்ம அதை பார்க்க முடியும். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்ட்ரகிளிங் இண்டஸ்ட்ரிக்கு எந்த விதமான ஒரு ரெஃபர்மேஷனும் வந்ததா இல்லை. திருப்பூர் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங், கோயம்புத்தூர் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங், ஈரோடு, ஆம்பூர், வாணியம்பாடி தேர் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் ஃபார் லெதர். இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. இதில் வந்து இதெல்லாம் அத்தியாவசியமான தேவைகள். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது 3 அத்தியாவசியமான தேவைகள். அதில் டெக்ஸ்டைல் அப்படின்னு வரும்பொழுது இந்த முறை எந்த விதமான அட்வான்டேஜும் இந்த பட்ஜெட்டில் இல்லை. காமன் பீப்புளுக்கும் எந்த விதமான அட்வான்டேஜும் இல்லையா சார்? டயர் 1 டயர் 2க்கும் எக்ஸ்ட்ரா அலோகேட் பண்ணுறதா வந்து சொல்லிட்டு டயர் 1 டயர் 2 எக்ஸ்ட்ரா அலோகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இப்போது டயர் 1 டயர் 2 அலோகேஷனில் அதுக்கான பெனிஃபிட்ஸை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் 2 years. ஓகே, ஏப்ரல் 1லேருந்து தான் இட் வில் கிக் ஸ்டார்ட். ஓகே, ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டீம் அதுக்கப்புறம் உட்காந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் எல்லார்ட்டையும் கேட்பாங்க. எல்லார்ட்டையும் கேட்டு இதுதான்ப்பா பாலிசி, இதுதான் ரூலு, இதுதான் ரெகுலேஷன்ஸு, இதுதான் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு எல்லாத்தையும் தே வில் ரைட் இட் டவுன். அதுக்கே ஒரு 1 year ஆகிடும். அந்த 1 year முடிஞ்சு அதுக்கப்புறம் அது ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அப்ரூவல் போய் அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் 4 மாதம் இட் வில் ஸ்டே தேர் ஃபார் அப்ரூவல். அந்த அப்ரூவல் எல்லாமே முடிஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அது ஆன் தி கிரவுண்டு வந்து எல்லாமே செட்டப் ஆகிறதுக்கு அடுத்த ஒரு 6 மாதம் 7 மாதம். ஸோ 2 வருஷம் இதுலேயே போயிடும். ஸோ அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு விசிபிள் பெனிஃபிட்ஸ் எதுவுமே நமக்கு தெரியாது. அது வரைக்கும் இட் வில் ஒன்லி பி கவர்மெண்ட் ஸ்டாஃப் இத்தனை பேர் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க, இதுக்கு இத்தனை ப்ராஜெக்ட் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் இந்த 2 வருஷத்துக்கு. ஆக்சுவல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு தான் நமக்கு தெரியும். பட் அதுக்குள்ளே எல்லாரும் பீப்புள் வில் ஃபர்கெட். ஃபாரின் கிளவுட் கம்பெனிஸ்க்கு டாக்ஸ் கால் வந்து டில் 2047 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் டேட்டா சென்டருக்கு பாசிட்டிவான சிக்னல்ஸ். டேட்டா சென்டருக்கு இட் இஸ் வெரி பாசிட்டிவ். ஓகே, பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ வந்து இந்தியன் கம்பெனி ஒன்று வச்சு அது மூலமாக இந்தியன் கம்பெனி மூலமாக நீ ஃபாரினுக்கு சர்வீஸ் பண்ணணும், லோக்கலுக்கும் யூ ஹேவ் டு சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் டேட்டா சென்டர் வச்சா அந்த டேட்டா சென்டரில் இந்தியாவில் தங்களோட டேட்டா வச்சுக்கிறதுக்கு எந்த கண்ட்ரி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த 2 க்ரைட்டீரியாவில் ஒன் இஸ் ரூல்ட் அவுட். அதாவது ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கண்ட்ரிஸ், இப்போ பெரிய கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தே வில் நாட் அலோவ் தேர் டேட்டா டு பி கெப்ட் அவுட் சைட் தேர் ஜூரிஸ்டிக்ஷன். யூஎஸ் அதில் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, யூரோப்பும் அதில் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. மிஞ்சி போனால் 4-5 ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 2 க்ரைட்டீரியா, இந்தியன் கம்பெனிஸ்க்கும் நீ சர்வீஸ் பண்ணணும், அதே சமயம் இங்கேருந்து ஃபாரினில் இருக்கிற கம்பெனிஸ்க்கும் நீ க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும். இந்த 2 க்ரைட்டீரியாவை நீ மீட் பண்ணினாதான் உனக்கு 2047 வரைக்கும் டாக்ஸ் ஃப்ரீ. இதில் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா வி கேன் மீட். இந்தியாவோட டேட்டா இந்தியாவில் இட் வில் ஸ்டே, ஸோ வி கேன் மேனேஜ். பட் ஃபாரின் கம்பெனிஸ் இப்போது ஏடபிள்யூஎஸ்ஸாக இருக்கட்டும், கூகுள் க்ளவுடாக இருக்கட்டும், எத்தனை பேருக்கு அவங்க ஃபாரினில் இருக்கிற கண்ட்ரீஸுக்கு இந்தியாவில் டேட்டா வச்சு தேர் சப்ளைங் இட். ஸோ இந்த 2 க்ரைட்டீரியா வச்சதுனால ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த கம்பெனிஸ் வில் கெட் ரோல்ட் அவுட். ஸோ அவங்களால ஃபாரின் இதுக்கு சர்வீஸ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணினாதான் 2047 வரைக்கும் உனக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன். தவிர இஃப் எனி ஒன் க்ரைட்டீரியா இஸ் நாட் மெட்
இந்த டாக்ஸ் ரிலீஃப் பத்தி பேசும்போது சோஷியல் மீடியால ஒரு பெரிய ரூமர்னா ஜாயிண்ட் டாக்ஸேஷன் வந்து ஆமா. வரப்போகுது அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் ம். போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த பட்ஜெட்ல அதுக்கான அறிவிப்பு எதுவுமே இல்ல. ஆமா. ஐடிஆர் ஃபைல் பண்றதுக்கு டேட் மட்டும் தான் டிசம்பர் 31 இருந்து ஜூலை வரைக்கும் ஆமா. எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதேதான். ஸோ ஜாயிண்ட் டாக்ஸேஷன் இனிமே வரதுக்கு வாய்ப்பே இல்ல சார். வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன் வராது அப்படின்னு சொல்றேன்னா, பிரைமரி ஃபோக்கஸ் வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் ம். அப்படிங்கிறதுனால, எந்த அளவுக்கு ஒண்ணு வருமானத்தை ஏத்தணும், இல்லாட்டி செலவுகள குறைக்கணும். ஸோ வருமானத்த இதுக்கு மேல டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஸோ அதனால மேக்ஸிமம் இப்ப இன்க்ரீஸ் பண்ணியாச்சு டாக்ஸ். ஸோ வருமானத்தை ஏத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இப்போ ஜாயிண்ட் டாக்ஸேஷன் எடுத்துட்டு ம். வந்தாங்கன்னா, அங்க வருமானத்துல அடி வாங்கும். ஸோ அதனால தான் இந்த வருஷம் எக்ஸம்ஷன் எதுவுமே அவங்க தரல. டாக்ஸ் எக்ஸம்ஷன் தரல. எக்ஸம்ஷன்ல லிமிட்ட இன்க்ரீஸ் பண்ணல. 87 லிமிட்ட இன்க்ரீஸ் பண்ணல. ஜாயிண்ட் டாக்ஸேஷன் வரல. இந்த மாதிரியெல்லாம் நெறைய இருக்குது. ஸோ இதனால தான் சொல்றேன், ஜாயிண்ட் டாக்ஸேஷன் இப்போதைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஜாயிண்ட் டாக்ஸேஷன் இல்ல. எனி பர்சனல் இன்கம் டாக்ஸ் அதுல ஏதாவது அடி வாங்கும் அப்படின்னாலே அது வராதுன்னு அர்த்தம். ஒரு கவர்மெண்ட்டோட ரெவென்யூஸ் அடி வாங்குங்கிறதுனால அது வர்றதுக்கான வாய்ப்புகள். டிஃபென்ஸ் செக்டார் வந்து இன்னும் அலோகேட் அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பட்ஜெட்க்கு முன்னாடி. ஸோ இப்போ டிஃபென்ஸுக்கு வந்து எதுவுமே பெரிய அளவுக்கு ஒதுக்கல. கஸ்டம் டியூட்டி எக்ஸம்ஷன் மட்டும் ஏவியேஷன் ப்ராடக்ட்டுக்கு மட்டும் ஆமா. கொஞ்சம் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இனிமேல் டிஃபென்ஸுக்கு பெரிய அளவுக்கு அலோகேஷன் இருக்காது சார். ஆமா. இப்போ எல்லாமே மேக்ஸிமம் நாம சார்ட் வெளியேந்து அவுட் தான் பண்ணிட்டோம். வாங்குறோம். ஓகே. ம். எல்லாமே ஃபாரின்ல இருந்து தான் வாங்குறோம். டிஆர்டிஓ எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல. அவங்க சேரும் ஹவுஸ்வத்தியும் மேனுஃபேக்சர் பண்ணின்னு இருக்காங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு தேஜஸ் அது என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு தெரியல. தேஜஸ் 4, 5 ஃப்ளைட் ஓடுது. பட் மெஜாரிட்டி ஆஃப் த காம்பனன்ட்ஸ் 90% ஆஃப் த காம்பனன்ட்ஸ் ஃபாரின்ல தான் வருது. இந்தியால அத தயாரிக்கிறதுக்கு அவங்க எதுவுமே நாலேஜ் ஷேரிங் ஃபாரின் கம்பெனிஸ் பண்ணவே மாட்டாங்க. நீ வேணும்னா ஃபுல் ப்ளோன் ப்ராடக்ட்டா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி. இப்போ ராக்கெட் சயின்ஸ்லயே சேட்டலைட் லான்ச் ராக்கெட் சயின்ஸ்லயே நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20, 30, 40 வருஷம் ஆச்சு. அந்த கிரையோஜெனிக் தொழில்நுட்பத்தை நாமளா படிச்சு புரிஞ்சு அதை ராக்கெட்ல போடுறதுக்கு யுஎஸ் தரவே மாட்டான்னு சொல்லிட்டான். ரஷ்யா சுத்தம். இந்த மாதிரி ஒரு ஃபாரின்ல புதுசா ஏதாவது ஒரு பொருள் கண்டுபிடிச்சாங்கன்னா அதை வந்து நமக்கு தரமாட்டாங்க. ஒரு ஃபுல் ப்ராடக்டாக தான் தருவாங்க. தே வில் நாட் ஷேர் த நாலேஜ். நாலேஜ் ஷேரிங் பண்ணால் என்ன ஆகும்னா அவங்க சேல்ஸ் அடி வாங்கும். அதனால தே வில் நாட் ஷேர் இட். அதனால இப்போதைக்கு டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நாமளா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தான் அதிகபட்சமான காசு நாம் இப்போ செலவழிக்கணும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு 10,000 கோடி, 20,000 கோடி, 50,000 கோடி, 60,000 கோடின்னு நாம் செலவு பண்ணினாதான் உள்நாட்டிலேயே இண்டிஜினியஸ் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உள்நாட்டிலேயே தயாரித்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி அது யூஸ் பண்ணணும். ஸோ நாம் செய்ய வேண்டியது வெளியேந்து வர்ற பொருட்களுக்கான கஸ்டம்ஸ் டியூட்டியை குறைக்கிறத விட உள்நாட்டில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கவர்மெண்ட் ஏஜென்சிஸே இருக்காங்க. நீங்கள் ப்ரைவேட்டுக்கு கூட நீங்கள் போவானாம்ப்பா. டிஆர்டிஓ, அப்புறம் இஸ்ரோ, இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு நீங்கள் அதிகபட்சமான ஃபண்ட் அலோகேட் பண்ணி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் அதிகமாக பண்ணினால் ஒழிய டிஃபென்ஸ் சார்ந்த தொழில்நுட்பங்களோ அந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிற நிறுவனங்களோ வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ இந்த பட்ஜெட் ஃபுல்லாக வந்து என்ஆர்ஐ ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்ஆர்ஐக்கு வந்து ஹைக் வந்து 24% வந்து முழுக்க வந்து நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து வரவேற்கிறதுக்கு தான் வந்து என்ஆர்ஐக்கு தான் போயிட்டு இருந்து. ஸோ அவங்க ப்ராப்பர்ட்டிஸ்க்கு கூட அசெட்ஸ் கூட இந்த டாக்ஸ் இது எல்லாமே வந்து குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ முழுக்க என்ஆர்ஐ ஏன் சார் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? இது யாரோ தப்பான ஐடியா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஃப்ஐஐஸ் வந்து போகிறதுனால நாம் வி கேன் ஃபோக்கஸ் ஆன் என்ஆர்ஐஸ் அப்படின்னு யாரோ ஐடியா கொடுத்துருக்குறாங்க. இப்போது ஃபாரினில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் எஃபிஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு நிறுவனத்தில் இப்போ ஏதாவது ஒரு நிறுவனம் இங்கே வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் அவங்களால 10% தான் மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிறுவனம் இருக்குது, அதோட மதிப்பு வந்து 100 crores. ஒரு என்ஆர்ஐ ஒரு வேல்யூ இன்வெஸ்டர் அங்கேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் 10 கோடிக்கு மேலே அவரால் இத்தனை நாளாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, 100 கோடி வேல்யூ உள்ள கம்பெனியில் வெறும் 10% தான் மேக்ஸிமம் லிமிட். அதுக்கு மேலே அவரால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இப்போ 24% ஆக்கியிருக்கிறாங்க. ஸோ 10லேருந்து
24 கோடி ஈக்விட்டி எக்ஸ்போஷர் அதிகப்படுத்தி ஈக்விட்டி எக்ஸ்போஷர் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி வர்றதுனால எஃப்ஐஐஸ் எடுத்துட்டு போற பணம் வேற ஒரு வகையில என்ஆர்ஐஸ் மூலமா இந்தியாவுக்குள்ள வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் த வால்யூம் எஃப்ஐஏஸோட வால்யூம் வந்து இட்ஸ் மேசிவ். ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல அட்லீஸ்ட் பாதி தே கேன் இன்வெஸ்ட் அண்ட் டேக் இட் பேக் இன் அ டே. ஒரே நாள்ல இது எல்லாமே எடுக்கிறது எது தடுக்குது அப்படின்னு சொன்னா ஹாவ் தி சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். 5%க்கு மேல ஒரு மார்க்கெட் இறங்குச்சுன்னா மார்க்கெட் வில் ஃப்ரீஸ். அதனால தான் எஃப்ஐஎஸால ஒரே நாள்ல எடுக்க முடியல பணத்தை. அந்த மாதிரி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் ஒரே நாள்ல எல்லாமே போயிடும். ஸோ இது வந்து என்ஆர்ஐஸ் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்றத இனிமே தான் நான் பார்க்கணும். என்ஆர்ஐஸோ இல்லை எஃபிஐஸோ உள்ளார வந்து இன்வெஸ்ட் பண்ணினாலும் தே ஆர் ஸ்டில் பாகிள் டவுன் வித் தி கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ். கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்கு. இந்த ஷேர்ஸ் எல்லாம் அவங்க மார்க்கெட்லேருந்து வாங்கினாங்கன்னா அதுக்கு எஸ்டிடி இருக்கு. ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அவங்க மார்க்கெட்லேருந்து தான் வாங்கி ஆகணும். ஸோ ஒரு கம்பெனி புக்ஸ்லேருந்து இன்னொருத்தர் பேருக்கு போகுது அப்படின்னு சொன்னால் இட் ஹாஸ் டு பி ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ தி எக்ஸ்சேஞ்ச் தான். வித்தவுட் எக்ஸ்சேஞ்சை அவங்களால மாற்ற முடியாது. த்ரூ தி எக்ஸ்சேஞ்ச் வந்தாலே எஸ்டிடி அப்ளிகபிள் ஆகும். அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணுறதுல எஸ்டிடி எந்த அளவுக்கு தாக்கம் இருக்குது, இல்லை நீ வந்து விதின் த புக்ஸே நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்சுக்கு வராமல் நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த ரூல்ஸ் இனிமேல் சொல்லுதா அப்படிங்கிறத வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். பட் எஃப்ஐஐஸ் என்ஆர்ஐஸ் இன்கம்பேரபிள். ஓகே. என்ஆர்ஐஸை பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் அதர் மார்க்கெட்ஸ் தட் ஆர் மோர் அட்வான்டேஜஸ் அண்ட் அட்ராக்டிவ். பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, பங்களாதேஷ், அப்புறம் வியட்நாம். இந்த நாலுமே தே ஆர் வெரி அட்ராக்டிவ் தேன் இந்தியா. டாக்ஸேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தாலும் தே ஆர் வெரி அட்ராக்டிவ். எத்தனை பேர் வராங்க, அதில் நமக்கு எவ்வளோ லாபம் வருது, எவ்வளோ டாக்ஸ் கலெக்ட் ஆகுது, இதில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, என்ன பைலாஸ் இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. நம்ம திரும்ப எஃப்ஐஐஸ் வெளியே போகிறாங்கன்றத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எஃப்ஐஐஸ் ப்ராஃபிட் இல்லாமல் வெளியே போக மாட்டாங்களா சார்? அப்போ மார்க்கெட்டில் ப்ராஃபிட் இருக்குது. ப்ராஃபிட் இஸ் தேர். நான் என்ன சொல்கிறேன், இப்போது உங்களுக்கு யாரோ 2 பேர் உங்களுக்கு சொல்கிறாங்க, நான் உனக்கு 10,000 ரூபா தரேன் அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் சென்னையில் இருக்கார், இன்னொருத்தர் பாம்பேயில் இருக்கார். 2 பேருமே 10,000 தரோம் தான் சொல்கிறாங்க. உனக்கு நான் தரேம்மா 10,000 தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் ஒன் யூ ப்ரிஃபர்? சென்னையில் இருக்கிறவர்கிட்ட யாராவது ஒருத்தர்கிட்ட தான் உங்களை வாங்க முடியும். இங்கே இருக்கிறவர்கிட்ட வாங்குவீங்களா, இல்லை ஃப்ளைட்டு பிடிச்சி மும்பை போய் டாக்ஸி பிடிச்சி அவர் இடத்துக்கு போய் அதை வாங்கிட்டு வருவீங்களா? சென்னையில் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். அதே தான் எஃப்ஐஎஸ்க்கும். அவங்க 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதில் அவங்களுக்கு ப்ராஃபிட் பாருது. வாங்கும்போது எஸ்டிடி ப்ரோக்கரேஜ் அண்ட் எவ்ரி திங், விற்கும்போது எஸ்டிடி ப்ரோக்கரேஜ் அண்ட் எவ்ரி திங். அதுக்கு மேலே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸு, லாங் டேர்ம் வச்சுருந்தாங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸு. ஒவ்வொரு ஷேர் வாங்குறதுக்கும் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அவங்க வாங்குவாங்கன்னு சொன்னேன். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் வாங்குறதுல இப்போ இன்க்ரீஸ் இன் எஸ்டிடி. இதெல்லாம் போக அவங்க இந்தியன் ரூபியில் ப்ராஃபிட் எடுத்தாலும் அவங்க டாலர்லேருந்து இந்தியன் ரூபிக்கு மாற்றும் போது 80 ரூபாயில் மாற்றிருப்பாங்க. இப்போ 92 ரூபா. ஸோ மறுபடியும் அவங்க டாலர் வாங்கும்போது இட் டசன்ட் ஒர்க் அவுட் ஃபார் தம். இது எல்லாத்தையுமே அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு நெட்டு ஒரு 5%, 5.5% தான் நெட்டு அவங்களுக்கு நிற்கும். இவ்வளோத்தையும் செஞ்சு இத்தனை பேரை வேலைக்கு வச்சு மார்க்கெட்டை வச்சு அனலைஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதை விட யூஎஸில் ட்ரெஷரி பாண்டுலேயும் கார்பரேட் பாண்டுலேயும் அவங்களுக்கு சாலிடாக 4.5% வருது. நான் எதுக்குப்பா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும், இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு 1% தான் எனக்கு வித்தியாசம். அந்த 1% ஐ எம் ரெடி டு லூஸ். ஐ எம் கெட்டிங் எ கேரண்டீட் 4.5%. டேக்ஸ் கிடையாது. அதுலேருந்து அந்த பாண்ட்லேருந்து வர்ற வருமானத்தை அவங்களுடைய ப்ராஃபிட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அவங்க லாஸில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்பென்சஸில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இங்கேருந்து வர்றதுல அந்த மாதிரி பண்ண முடியாது. கேபிட்டல் கெயின்ஸை யூ கேனாட் அட்ஜஸ்ட் இட் அகெயின்ஸ்ட் எனி ஆஃப் தி லா எக்ஸ்பென்சஸ். இதெல்லாம் நான் செஞ்சு எனக்கு 5% வருது, 5.5% வருது, எதுவுமே செய்யாமல் நான் வெறும் காசை மட்டும் போடுறேன்டா, எனக்கு 4.5% வருதுடா, நிம்மதியாக இருக்கிறேன்னு அவங்க நினைப்பாங்களா? இல்லை இது எல்லாத்தையுமே செஞ்சு வர்ற ஒரு 0.5%க்கோ 1%க்கோ இந்தியாவுக்கு வருவாங்களா? இப்போ ஓவரால் பட்ஜெட் பாசிட்டிவா நெகட்டிவா சார்? முன்னாடி நம்ம பாசிட்டிவ்னு எதிர்பார்த்திருந்தோம். பட்ஜெட்க்கு முன்னாடி நிறைய பேர் பாசிட்டிவா எதிர்பார்த்தாங்க. ஒரு எஸ்டிடியில் அட்லீஸ்ட் ஒரு மைனர் சேஞ்ச் செஞ்சிருந்தா, நார்மல் பப்ளிக் வாங்குற இன்வெஸ்டர்ஸ் வாங்குற மணிக்கு எஸ்டிடி குறைச்சிருந்தா
அட்லீஸ்ட் ஃபுல்லாக வேணாம்ப்பா, அட்லீஸ்ட் அதில் ஒரு பாதி. அதே மாதிரி லாங் டைம் கேபிட்டல் கெயின்ஸ் அதில் ஒரு 5% குறைச்சிருக்கலாம், ஷார்ட் டேர்மில் ஒரு 5% குறைச்சிருக்கலாம். இதெல்லாம் தந்திருந்தா இன்னைக்கு மார்க்கெட் எங்கேயோ போயிருக்கும். ஓகே, பட் நான் தான் சொல்கிறேனே, 140 கோடி மக்கள் இருக்காங்க, அதில் 135 கோடி மக்களுக்கான பட்ஜெட் இது இல்லை. வெறும் அந்த 5 crores, பாக்கி இருக்கிற 5 crore தட் டு கார்பரேட்ஸ், பிஸ்னஸ் பீப்புள், ஃபார்மாவில் இருக்கிறவங்க, ஐடியில் இருக்கிறவங்க, என்ஆர்ஐஸ், இவங்களுக்கான பட்ஜெட் தான் இதுவே ஒழிய இட்ஸ் நாட் அ பட்ஜெட் ஃபார் தி ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ மேட்டர்ஸ். பட்ஜெட் பத்தி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி.